ராஜ்யம் வருவதாகன்னு சொல்கிறோமே, நிச்சயமாக ஒரு நாள் ராஜ்யம் வரும். ராஜ்யம் வருவதாகன்னு சொல்கிறோமே, நிச்சயமாக அந்த ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்யும். நம்முடைய சித்தம் ஆமென் சோத்திரம் பரமண்டலத்தில் செய்யப்படுவ பூமியில் செய்யப்படும் என்று சொல்கிறோமே, நிச்சயமாக முழு அகிலாண்டத்திலையும் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் காலத்தை நம்முடைய கண்கள் பார்க்கும். கர்த்தரை நாமும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். சத்துரு தோற்கடிக்கப்படுவான். கர்த்தருடைய ராஜ்யம் நிலைத்து நிற்கும். இந்த களிமண் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. போராடும், யுத்தம் பண்ணும், மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கற்றதும் பெற்றதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 4 தரிசனங்களை பார்க்குறார். 4 தரிசனம். அது 7ஆம் அதிகாரத்தில் ஒரு தரிசனம், 8ஆம் அதிகாரத்தில் ஒரு தரிசனம், அப்புறம் 9ஆம் அதிகாரம் கடைசியில் ஒரு தரிசனம், 10-12 10ஆம் அதிகாரத்துலேருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அதில் ஒரு தரிசனம். ஆக 4 தரிசனங்களும். இது எல்லாமே இந்த பாபிலோனிய ராஜா காலங்கள்லேயும் அதுக்கு அடுத்து வந்ததான மேதிய பெர்சிய ராஜாக்களின் காலத்திலையும் அவன் கண்டதான அந்த தரிசனங்கள். இது இந்த தரிசனமும் தானியேல் கண்டதான சொப்பனத்தில் இருக்கிறதான அந்த தலை பொன்மயமாக இருந்தது. அது பாபிலோனிய சாம்ராஜ்யம். அடுத்தது வெள்ளியாக இருந்தது. இந்த தோள்பட்டையும் இருதய நெஞ்சு பகுதியும் அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் என்றும், அதுக்கப்புறம் வயிறு பகுதியும் தொடப்பகுதி வரைக்கும் உள்ள பகுதி அது கிரேக்க சாம்ராஜ்யம் என்றும், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம், கால் இரும்பு ரோம சாம்ராஜ்யம் என்றும், கடைசியாக வந்தது கூட்டு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் ஜனநாயக நாடு, முதலாளித்துவ நாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு கிடக்கிற அந்த இரும்பும் களிமண்ணுமான நாடுகளை பற்றி நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஆளுகையை பற்றி அரசால் அதே மாதிரி தான் இங்கேயும் அதனுடைய காரியங்களை விளக்கமாக சொல்கிறத இங்கே பார்க்குறோம். இது ஒரு வித்தியாசமான இன்னொரு விதத்தில் பார்க்குறாரு. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்தில் தானியேல் ஒரு சொப்பனம் பார்க்குறார். இது தானியேலுடைய தரிசனம். அவர் அதை எழுதி வைக்கிறார். காரியங்களின் தொகையை விவரித்து சொல்கிறார். இப்போ இதை தெரிஞ்சுக்கும் போது இனி என்ன நடக்க போகுது, இது வரைக்கும் என்ன அன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது சொன்னார். ஆனால் இன்றைக்கி வாசிக்கிற நாம் என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார், என்ன நடந்தது, அது அப்படியே நடந்தது, இனி வரும் காலங்களில் இனி எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. 4 காற்று, தேவனுடைய காற்று. சமுத்திரங்கிறது ஜனத்திரள் மேலே அடிச்சு. அப்போ அங்கேருந்து ஒரு 4 பெரிய மிருகம் எழும்புது. அந்த 4 பெரிய மிருகம், ஒரு மிருகம் ஃபஸ்ட்டு மிருகம் சிங்கத்தை போல இருந்துச்சான். அதுக்கு கழுகின் செட்டை உண்டாயிருந்தேன், 4 பக்கமும் போச்சான். அது அப்படி இருக்கும்போது அந்த அதனுடைய இறகுகள் என்ன செஞ்சு போச்சான்,
பிடுங்கப்பட்டுச்சான். அது தரையிலேருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல் 2 காலில் நிமிர்ந்து நிற்கும்படி செய்து தான் மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டதான். அவன் தான் கொஞ்சம் இந்த இதுதான் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அவங்களில் சிலர் என்ன செய்தாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அவனுக்கு புத்தி வந்தது. அவனுக்கு தேவனுக்கு அடுத்த விஷயங்களில் கொஞ்சமாவது அவனுக்கு இந்த அறிவு இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதான் அந்த மனுஷ இருதயம்னா ஒரு உணர்வுள்ள இருதயம் அவனுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு? நேச்சாரி கொடுக்கப்பட்டது அல்லவா? அவன் அறிக்கையிட்டான். அவன் தேவகுமாரன்னு அந்த அக்கினி சூளை நடுவில் நடந்தவர் தேவகுமாரன் என்று அடையாளம் கண்டு கொண்டான். அப்புறம் தானியேலின் தேவனே தேவன் என்றும் அவன் அறிக்கையிட்டான். அதன் பின்பு பெல்சாத்சாரும் அப்படியே தேவனுடைய கையுறுப்பை கண்டான். அவனும் தேவனை அறிக்கையிட்டான்னு பார்க்குறோம். சரி, இது அதான் அதனுடைய அர்த்தம். அடுத்து 5வது இடத்து கரடி கோப்பமான 2வது மிருகம். அது ஒரு பக்கமாக சாய்ந்து நின்றது. அது பற்களுக்குள்ளே 3 விழா எலும்பு இருந்தது. வெகு மாம்சத்தின்னு கொடுக்கணும். இது அடுத்ததுன்னா மேதிய பெர்சி சாம்ராஜ்யம். இது ஒரு 2 அது என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா, அது ஒரு பக்கமாக சாஞ்சி நின்றுதுன்னா என்ன அர்த்தம்னா, அதில் மேதிய ராஜாக்களும் பெர்சிய ராஜாக்களும் இருந்தாங்க. இதில் கொஞ்சம் பெர்சிய ராஜாக்கள் கொஞ்சம் பலம் வாய்ந்தவங்களாகவும் மேதிய ஆட்கள் கொஞ்சம் வலு இழந்தவங்க. இப்படி மாறி மாறி அவங்க இருந்தால் 2 பேரும் ஈக்குவலான என்ன கிடையாது, ஈக்குவல் பவர் கிடையாது. இப்போமா அங்கங்கே ரெண்டு கட்சிகள் சேர்ந்து இருக்கும். ஒரு கட்சி கொஞ்சம் அது கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கிறது, உயர்ந்த கட்சி கொஞ்சம் மெஜாரிட்டி கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அதிகம் மெஜாரிட்டிங்கிறத விட அதிகமான ஓட்டு அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் உயரமாகவும், குறைவான எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க கீழே இப்படி இருக்குது. அதனால 2 கூட்டு தந்துருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படியான ஒரு இதை பார்க்குறோம். இந்த மூன்று விழா எலும்புங்கிறது 3 நாடுகள் தேசங்களை அவன் ஜெயித்தான் என்றும் வெகு மாம்சம்னா ரொம்ப யுத்தம் பண்ணினான் என்றும் அதற்கு அர்த்தமாக. 6வதுல பார்க்குற சிவிங்கி. இந்த சிவிங்கி மாதிரி ஒன்று, அது சிவிங்கின்னு சொன்னால் இந்த சிறுத்தை. அது நினச்சது, அது வேகமாக அங்கிட்டு இங்கிட்டுமா அது ஓடுகிற ஒரு மிருகம் சிறுத்தை. இந்த சிறுத்தைக்கு இறைச்சி 4 பட்சியின் செட்டைகள் 4 இருந்துச்சான். பட்சியின் செட்டைகள் 4 செட்டை இருந்துச்சான். அதுக்கு தலைகளும் இருந்துச்சான். அதுக்கு ஆளுகை அளிக்கப்பட்டுதான். என்னென்னா இந்த மிருகம் யாரை குறிக்கிறதுனா, 3வது கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த 4 ரெக்கைகள் என்னென்னா, இந்த சாம்ராஜ்யத்தில் எழுப்பினதான ஒருத்தன் தான் இந்த சிவிங்கி மாதிரி சிறுத்தை மாதிரி இருந்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, மகா அலெக்சாண்டர். அவனுக்கு கொடுக்கப்பட்ட 4 பேர். அந்த 4 பேர் தான் செலிகஸு, கெசாண்டரு, தாலமி, லிசிமாக்கஸ் அப்படின்னு ஒரு 4 தளபதிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ராத்திரி 4ஆம் மிருகத்தை பார்க்குறாரு. அது கெடியும் பயங்கரமான மகா இருந்தது. இரும்பு பல்லு இருந்துச்சான். நொறுக்கி பட்சித்து மீதியான மேய்த்து போட்டு தான். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த ரோம பேரரசு. அது பயங்கரமாக கால் பகுதி. அது என்னென்னா எல்லாம் வேற்றுருமாக இருந்துச்சான். 10 கொம்பு. இந்த கடைசியில் 10 விரல்கள் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி. இந்த கொம்புகள்லாம் இருக்கும்போது ஒரு சின்ன கொம்பு வந்துச்சான். இந்த சின்ன கொம்பு இருந்துச்சு. இது முந்தின கொம்பில் 3 பிடுங்கப்பட்டது. அந்த கொம்பில் மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமை பேசும் வாய்ந்தது. இதுதான் கடைசி காலத்தில் எழும்ப போகிறதுனா அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறவங்களும் உண்டு. இந்த 10 வெளியே வந்ததான ஒருத்தன் தான் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, ரோம பேரரசில் எழுப்பினான்னா அந்தியோகஸ் எப்பிபானஸ்ன்னு சொல்கிறவங்களும் அங்கே இருக்கிறாங்க. சரி, இது அந்த 4 சட்டைகளில் ஒரு சட்டையிலிருந்து வந்ததான அது 10 ராஜாக்கள். இப்படி நிறைய காரியங்கள்லாம் பார்க்குறோம். இது எல்லாம் பின் நாட்களில் இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கூடிய நமக்கு என்ன பார்க்குறோம், இதெல்லாம் நடந்து முடிந்தது. ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் இதே போலத்ததான 4 ராஜ்யங்கள் எழும்பிக் கொண்டே தான் வருகிறது. ஒரு ராஜ்யத்துக்கு பிறகு இன்னொரு ராஜ்யம். பார்த்திங்கன்னா நம்ம இந்திய தேசத்தினுடையதான இந்த அரசியல் விவகாரங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா 4 தலைமுறைன்னு பார்க்கலாம். 4 வித்தியாசமான ஆளுகைகளை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது 10ஆக போனது பார்க்கலாம். அப்புறம் கூடுனது பார்க்கலாம். அதில் ஒருத்தம் எழும்பி இப்போ ஊரெல்லாம் ஓடுற மாதிரியும் உலகமெல்லாம் போகிற மாதிரியும் இப்படியெல்லாம் நடக்கிறத அது அந்தந்த நூற்றாண்டுகளில் எழும்பின அரசியல் தலைவர்களுக்கு ஒப்பனையாகவும் இந்த சின்ன கொம்பு பேசப்படுகிறது உண்டு.
ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு நூற்றாண்டுங்கிறத விட ஒவ்வொரு ஒரு தலைமுறைங்கிறது வந்து ஒரு நூற்றாண்டுகளுக்கு தாண்டி போகிற ஒன்று. அப்போது ஒரு 4 தலைமுறை, ஒரு தலைமுறைன்னு சொல்லும்போது 4 தலைமுறை, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே வந்து தாண்டி போகிறது பார்க்குறோம். இப்படி ஒன்று வைக்கிறது பார்க்குறோம். ஒரு நல்ல உயரமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க கீழே வர்றவங்க அதை விட வலிமை குறைஞ்சவங்க இருப்பாங்க, கடைசியாக ஒருத்தர் மட்டும் என்ன செய்வான். இது தான் இந்த 4 ராஜ்யங்களை பார்க்குறோம். இது முடிஞ்ச உடனே இந்த ரோம சாம்ராஜ்யம் முடிகிற காலகட்டத்தில் அது முடிஞ்சு இந்த ஒத்த கொம்பு பெருமை பேசுகிற சின்ன கொம்பு பெரிய கொம்பாகி எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற நேரத்தில் சிங்காசனங்கள் 9ஆம் வசனத்தில் சிங்காசனம் வைக்கப்படுகிறது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் 2 காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, நீண்ட ஆயுசுள்ளவர்னு சொல்லும்போது சிலர் சொல்கிறாங்க பிதாவாகிய தேவன், சிலர் சொல்கிறாங்க இல்லை, அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், முந்தினவரும் பிந்தினவரும் நானே. இயேசு கிறிஸ்து அல்பாவும் ஒமேகாவும் நானே, ஆதியும் அந்தமும் நானே. இயேசு கிறிஸ்து அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் இருக்குது, அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாக இருக்குது, பஞ்சை போல துப்புரவாக இருக்குது. சிங்காசன அக்கினி ஜுவாலை, அதன் சக்கரங்கள் எரிந்து நெருப்பாக இருக்கிறது. இது வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் கண்டதான அந்த 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 சக்கரங்கள் மகிமை. அக்கினி நதி அது பார்க்குறோம். அக்கினி நதி புறப்பட்டு ஓடினது. அந்த 48ஆம் அதிகாரத்தில் வந்து அங்கே ஒரு நதி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது வேறு நதி, அக்கினி நதி. 1000 பேர் அவரை சேவித்தார்கள், அவரை ஆராதித்தார்கள். கோடி பேர் முன்பாக நின்றார். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து அமர்கிறத பற்றியும் வருஷத்தின் கடைசியில் என்ன நடக்கும் முடிவில் வருஷம். அப்போ தேவனாய் கர்த்தர் உட்கார்றாரு, அவர் செய்கிறார். இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கொம்பு பெருமையான பேச்சு பேசிச்சுல்ல, அது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டதான். இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தோடையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் படிக்கலாம். அது வந்து கோகு மாகோக யுத்தம் அப்படின்னு பார்க்குறோம். அது உடல்கள் அழிக்கப்பட்டு அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மற்ற மிருகங்கள், அப்போ மற்ற ராஜ்யங்கள் ஆளுகையோ வென்றால், இங்கே மிருகம்னாவே என்னது எல்லாம் ராஜ்யங்களை குறிக்குது. அந்த மிருகம் போனதுக்கப்புறம் அடுத்த மிருகங்கள் எல்லாம் அதனால் நீக்கப்பட்டது. ஒருத்தருக்குமே ராஜ்யம் இல்லை. அவைகள் காலமும் சமயம் ஆக மட்டும் உயிரோடு இருக்கும்படி கட்டளில்லை. கொஞ்ச நாள் அப்படியே கன்டினியூ பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் 13ஆம் வசனத்தில் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் நீண்ட ஆயுசுகள் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு இது வரும், நீண்ட ஆயுசுகள் இயேசுன்னு சொன்னோமே, இப்போ மனுஷகுமாரனுடைய சாயலுடன் ஒரு வந்தார்னு சொல்கிறோமே, அவரும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோமே. அப்படியா? நமக்கு அதில் சில காரியங்களில் மறைபொருளானவைகள். அதாவது தானியேலின் புஸ்தகம் வந்து ஒரு நேரம் சமுத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள்னு சொல்ல வர்றோம். அப்படி சில காரியங்கள்லாம் இது எல்லாமே எதிர்காலத்தை குறித்துள்ளதான விஷயங்கள் என்று நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே வருகிறார். அப்போ சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் 14 சேவிக்கும்படி அவர் கர்த்தத்துவம் மகிமை ராஜரியம் கொடுக்கப்படுகிறது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததாக இருக்கிறது. அப்போது இந்த சிங்காசனம் வந்து நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனம் வந்து பிதாவாகிய தேவனுடையதான சிங்காசனம் என்றும் கொண்டு வரப்பட்டவர் யாருன்னு சொல்லி பார்க்குறோம். மேகங்களுடைய வந்து இயேசு கிறிஸ்து. எங்கே இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம், வெளிப்படுத்தின விசேஷத்தையும் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் வந்தார் அப்படின்னு சொல்லி தானியேலில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது சிங்காசனத்தை விட்டிருக்க பிதா என்றும் சிங்காசனம் முன்பதாக நின்றதான அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறதான அந்த ஆட்டுக்குட்டியானவர் யூத ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்து. அதே காரியத்தை பார்க்கும்போது நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவாகிய தேவனுக்கும் வானத்தில் மேகங்களுடனே வந்தவர் வந்து இயேசு கிறிஸ்துக்கும் ஒப்பனையாகவும் சொல்லப்படுகிறத பார்க்குறோம். சரி, இப்போ ராஜரிகம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கோம். 6ஆம் அதிகாரத்தில் 15ஆவது வசனத்தில் வரும்போது பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யங்கள் ஆகின, அப்புறம் பூமி எல்லாம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய ராஜ்யம் அழியாததாக இருக்கும். அப்போ இதில் நம்ம இதில் கற்றுக்கொள்கிறோன்னா, என்ன தான் இந்த உலக ராஜ்யங்களை ஆட்டம் பாட்டம் பாடினாலும் ஓடினாலும் நாலா பக்கமும் சுற்றினாலும் பறந்தாலும் அத்தனை ஆளுகைகளையும் சேகரித்து கொண்டாலும் எதிர்த்து நின்றாலும் கடைசியில் அவர்கள் இல்லாமல் போவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அது நிலைத்து இருக்கும் என்பது தான் உண்மை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நாளும் ஒரு காலும் அழிக்கவே முடியாது. அது கடைசியில் அது அழியாததாய் நிலைத்திருக்கும்.
நாம் அதான் அந்த ராஜ்யம் வருவதாகன்னு தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். அந்த ராஜ்யம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இறங்கி வரும். எல்லா ராஜ்யங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழ் அடங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வந்து அது முடியுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் 15ஆம் வசனத்தில் இந்த கடவுளுடைய விளக்கத்தை எல்லாம் கேட்குறாரு. அது அவன் க்ளீனாக நான் இப்போ குரல் அது சொல்லும்போதே எல்லாத்தையுமே அதோடு கூட சேர்ந்து நான் சொல்லிகிட்டே வந்துட்டேன். அந்த 4 ராஜாக்கள் அப்போ சொல்கிறார், 4 ராஜாக்கள் 18 உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்னென்றைக்கும் உள்ள சதா காலம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு காலம் வரும், ஆமென், பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருகிறது, வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக அந்த ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானதாக மாறப்போகிறது. சரி, அந்த இரும்பு பற்கு வெண்கல நகம் எல்லாத்தையும் போட்டுச்சே 4ஆம் மிருகம், அதை விட்டு 10 கொம்பு எல்லாத்துக்கான கடைசி பெருமை பேசுகிற வாயுடைய தோன்றிச்சு பார்த்தீங்களா? அது எல்லாம் என்னன்னு அவர் யோசிக்கும்போது நீண்ட ஆயுசுல வருமட்டாக நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுமா? பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வரும் வரைக்கும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி மேற்கொள்ளுமா. இந்த கொம்புக்கு கொடுக்கப்படுதான அந்த அதிகாரம் பரிசுத்தவான்களை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவமாக. அப்போ இன்றைக்கி நம்மளோடு கூட இன்றைக்கும் சபையோடு கூட இந்த ராஜ்யத்தோடு கூட இந்த சின்ன கொம்பு போராடிக்கிட்டே தான் இருக்குது. இங்கே சொல்லப்படுக்கு மேற்கொண்டதுன்னு பார்க்குறோம். சில நேரத்தில் சபை தோற்று போனது போல் நம்ம முந்தின ரோம ராஜ்யத்தின் காலங்களில் பின்னாட்டில் பார்க்கும்போது கான்ஸ்டன்டைன் மன்னன் காலம் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு 10 ராஜாக்கள் வந்தாங்களாம். அந்த 10 ராஜாக்களுடைய காலத்துலையும் பயங்கரமான கொடுமையும் கொடியதான காரியங்களாக இருந்து தேவனுடைய சபை இல்லைன்னு போன அளவுக்கு ஆயிடுச்சான். சபை வந்து ரொம்ப அது அண்டர் கிரவுண்டில் போயிடுச்சு. ரொம்ப பகிரங்கமாக சுவிசேஷம் சொல்லப்படாததும் வேதவசனம் பின்பற்றப்படாததுமான ஒரு கொடிய காலம் இருந்துச்சு. அதற்கு அப்புறம் தான் யார் வந்தால் கான்ஸ்டன்டைன் மன்னன் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய விடுதலை வந்ததை நம்ம பார்க்குறோம். அதுவும் இந்த தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே அவைகள் எல்லாமே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் இதில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த 4ஆம் ராஜ்யம் வருது, அது பச்சித்து போடுது, 10 கொம்பு, அது 10 ராஜாக்கள். அதில் ஒருத்தன் வருவான். அதில் ஒருத்தன் வந்து 25ஆம் வசனம் உன்னதமான விரோதமாக வார்த்தையில் பேசுவான். உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். காலங்களையும் பிரமாணங்களையும் சட்டங்களையும் சட்ட திட்டங்களையும் மாற்றுவான். காலங்களும் அரைக்காலம் செல்லும் மட்டும் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. இது வந்து என்னென்னா 3 வருடம் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் 3 காலங்கள் அரைக்காலம். ஒரு சிலமாக காலம்னா 1 வருஷம், காலங்களும் 2 வருஷம், அரைக்காலம்னா 3 வருஷம் சொல்கிறதும் ஒரு விளக்கம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் பல விதமான விளக்கங்களும் அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த தலைமுறையில் அந்தந்த நூற்றாண்டுகளில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் ராஜ்யத்தின் சூழல்களை வைத்து ஒவ்வொன்றும் அந்தந்த காலத்தில் விளக்கங்கள். சில நேரங்களில் சில தரிசனங்கள் நம்ம பார்க்குற அன்னைக்கு நம்ம கொடுக்குற விளக்கமும் அந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏற்கனவே இவைகள்லாம் சொல்லப்பட்டு நடந்து முடிந்ததை வைத்து கொண்டு தரிசனத்தை புரிந்து கொள்கிற அனுபவமும் நமக்கு சில நேரம் வந்து விடுகிறது. போகட்டும். இப்போ அந்த நியாய சங்கம் உட்காருது, முடிவு பிறந்து சங்கரிக்கும்படியாக அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவாங்களாம். 27 வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வெளிப்படுத்தல் 6:15 வாசிச்சுருங்க. ஆமாம், கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவர் சேவித்து அவர் கீழ்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 6:15 இருக்கா? 11:15. ஆமாம், சகல ராஜ்யங்களும் கர்த்தருடைய ராஜ்யங்கள் ஆயிற்று. வாசிங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், 11:15 ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ராஜ்யங்களும் சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும்னு சொல்றது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரியதாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். கம்பீர சத்தம் வானத்துண்டாயிடும். அப்போ ஒரு காலம் வரும், நிச்சயமாக அந்த ராஜ்யம் நிலைத்து நிற்கும். இதில் எத்தனை ஏகப்பட்ட யுத்தங்கள் வரலாம். இதில் திருச்சபை தோல்வி அடைந்தது போல காணப்படலாம். மீண்டும் எழும்பும். இந்த ராஜ்யங்கள் எல்லாம் இல்லாமல் போகும்.
சமமாக தரைமட்டமாக்கப்படும், கர்த்தருடைய ராஜ்யம் நிற்கும் சொல்லிட்டு 22 அவன் சொன்ன வார்த்தை தோடே முடிந்தது. தானியேல் ஆகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அப்போ எது தானியேலை ரொம்பவும் கலங்க பண்ணுச்சுன்னா, இவன் பரிசுத்தவான்களை மேற்கொள்ளுவானே, பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுவானே, கடைசி முடிவு ரொம்ப நன்றாக இருந்தாலும் அது கடையில் ஒரு ஏன்னா இவன் இப்போ நேபுகாத்நேச்சார் காலத்தில் இவன் பட்ட பாடு, இவனால் இந்த கல்தேயர்களாலும் அந்த சோசியர்களாலும் ஞானிகளாலும் இவனுக்கு ஏற்பட்டதான பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், போட்டிகள், அவைகளால் இவன் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவர்கள் கொடுத்துதான் நெருக்கடிகள், இதை அவன் தாங்கிக்க முடியாத போது நம்முடைய காலத்தோடு முடியாமல் இனிவரும் காலத்திலையும் வருகிற பரிசுத்தவான்களுக்கு இருக்கான்னு அவன் நினைக்கும் போது ரொம்பவும் கலங்குகிறான். ஆனாலும் ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு, கடைசி காலங்களில் தேவனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும், உன்னதமானுடைய ஆளுகை பரிசுத்தவான்களை ஜனங்களுக்கு உன்னதமானுடைய பரிசுத்தவான் கொடுக்கப்படுங்கிற சொல்லி முடித்து நிறைவடைகிறதை பார்க்குறோம். ஆம், நாம் ராஜ்யம் வருவதாகன்னு சொல்கிறோமே, நிச்சயமாக ஒரு நாள் ராஜ்யம் வரும். ராஜ்யம் வருவதாகன்னு சொல்கிறோமே, நிச்சயமாக அந்த ராஜ்யம் பூலோகம் முழுவதையும் ஆளுகை செய்யும். நம்முடைய சித்தம் ஆமீன் சோத்திரம் பரமண்டலத்தில் செய்யப்படுவ பூமியில் செய்யப்படும் என்று சொல்கிறோமே, நிச்சயமாக முழு அகிலாண்டத்திலையும் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் காலத்தை நம்முடைய கண்கள் பார்க்கும். கர்த்தரை நாமும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். சத்துரு தோற்கடிக்கப்படுவான், கர்த்தருடைய ராஜ்யம் நிலைத்து நிற்கும். இந்த களிமண் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, போராடும், யுத்தம் பண்ணும், மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன், ஆமேன். காட் bless you. தானியேல் 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே நல்லா பார்த்துட்டோம். சிங்கம், அதாவது பாபிலோனிய ராஜ்யம், அதுக்கு பின்பதாக மேதிய பெர்சிய ராஜ்யம், அதுக்கு பின்பதாக ரோம ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், அது பிறகு ரோம ராஜ்யம், அது பிறகு பின்பதாக இந்த கடைசி காலத்தில் உள்ளதான இந்த அரசாட்சி குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். தானியேலுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த தரிசனத்தின்படி இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் என்ன செய்வான் பிசாசானவன், என்ன செய்வான் அப்படிங்கிறத மனுஷன் மூலமாக என்ன செய்ய போகிறாங்கிறத நம்ம இதில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த கொம்பு என்ன செய்யுமா, நீண்ட ஆயுசுள்ளவர் வரை மட்டும் என்ன செய்யுமா, செல்லுமா. அது மாத்திரம் இல்லை, பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்களாம், பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்வார்களாம். அது பிறகு அவங்க உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி பரிசுத்தவான்களை ஒடுக்கி அவங்கள என்ன செய்வாங்களாம், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பார்களாம். அப்போ இது எவ்வளோ நாளுக்கு செல்லும்னு சொல்லி சொன்னால், ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும். அதுக்கு பின்பதாக என்ன செய்யப்படும், உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். அப்போ இப்போ தான் நம்ம மகா பயங்கரமான ஒரு உபத்திரவ காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அவன் என்ன செய்வான், மேற்கொள்வான். நாம் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருந்து நம்ம ஜெபிப்போம். ஆமீன். அதாவது தேவனுடைய பரிசுத்தவான்களின் நிமித்தமாக உபத்திரவம் குறைக்கப்படுகிறது அப்படின்பாங்க. அப்போ நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக நம்முடைய உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்வார், குறைத்து போடுவார். ஜெபம் பண்ணோமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா, கிருபை இரக்கம்ன்றதான எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் ஆமேனப்பா எல்லா சாம்ராஜ்யத்தின் ஆளுகையும் முடித்து இந்த இந்த 10 கொம்புகள், அதுலேயும் விசேஷமான ஒரு கொம்பு முளைத்து அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு விரோதமாக பெருமையானவர்களை பேசி உமக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த காரியத்தை குறித்து பார்க்குறோம்ப்பா. பரிசுத்தவான்களை மேற்கொள்ளுகிற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். பரிசுத்தவான்கள் அழிக்கப்படுகிற காரியத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம்ப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த நாளிலும் ஆமேனப்பா நாங்கள் அதற்கேற்ற விதமாய் நாங்கள் கர்த்தாவே ஜெபத்திலும் ஆமேனப்பா ஸ்தோத்திரமுடைய சமூகத்தை தேடுகிறதிலும் பரிசுத்தத்திலும் தெய்வ பயத்திலும் நாங்கள் கர்த்தாவே அப்பா எங்களை காத்துக்கொள்ளவும் ஆமே இந்த பொல்லாத இந்த போராட்டத்துக்கும் அப்பா இந்த பிசாசின் தந்திரங்களுக்கும் நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆமேனப்பா எல்லாவற்றையும் ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாரும். கர்த்தாவே பிசாசு ஆமேனப்பா தோற்று போவான். அவன் என்றாலும் கர்த்தாவே கடைசியாக ஆமேனப்பா ஸ்தோத்திரம் உன்னதமானவர் நீர் கர்த்தாவே ஆளுகை செய்வீர். ஆமேனப்பா எல்லா ராஜ்யங்களும் எல்லா விரோதமாக இருக்க எல்லா மனுஷிக ஆளுகைகளும் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் ராஜாதி ராஜாவாக கர்த்தராக அப்பா நீர் சதா காலங்கள் ஆளுகை செய்ய போகிறீரப்பா. அவன் அதை உணர்ந்து
ஒவ்வொருவரும் நாங்கள் கர்த்தாவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து ஆமென், இந்த ராஜ்யங்களுக்கு எங்களை இணங்காமல் தேவனே உமக்கு மாத்திரம் நாங்கள் காத்திருந்து நம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய ஆளுகை நித்திய ஆளுகை அப்பா. ஆமெனப்பா, யுகாயுகமாய் ஆளப்போகிற அந்த ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.